எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, அஜித் அவர்கள் வெளிநாட்டு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யாரெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், குறிப்பாக சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் அவர்களாக இருக்கட்டும், சாட்டை துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், உடனே என்னன்ட்டாங்கன்னா சீமான் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அஜித் சொன்னார், விஜய்க்கு எதிராக தான் சொன்னாரு, விஜய் குறிப்பிட்டு தான் சொன்னாரு சொல்லிட்டு ஏகப்பட்ட வதந்திகளையே பரப்பிட்டு இருந்தாங்க. அதாவது விஜய் அவர்களை பத்தி அஜித் தான் தவறா பேசிட்டாரு, அப்ப விஜய் அவர்கள் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி போட்டு எக்கச்சக்கமான மேடைகள்ல அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாருமே நீங்க நல்லா கவனிச்சுட்டு இருப்பீங்க. அதை அதாவது விஜய் அவர்களை பத்தி அஜித் அவர்கள் தவறா கருத்து சொல்லிட்டாங்க. விஜய் அவர்கள் மேலதான் எல்லா தப்புமே இருக்குது, கரூர்ல நடந்த அந்த மக்கள் இறந்தது விஜயனாலதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே திரிச்சு பேசி கொண்டு வந்துட்டாங்க. இதை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக அஜித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெளிவா பேசிட்டாங்க. மக்களுக்கு சுரண்டப்பட்ட மக்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய போலி அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மக்கள் சூதானமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் மேல எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கு, நல்ல எண்ணம் இருக்கு. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னோட வாழ்த்து நான் சொன்னேன். நான் விஜய் அவர்கள் நான் சொன்ன கருத்து விஜய்க்கு எதிரானது அப்படின்னு பேசுற விஷயங்களை இதோட நீங்க விட்டுருங்க, வேற தயவுசெய்து இதுக்கு மேல நீங்க பேசாதீங்க, நான் விஜய்க்கு நான் எதிராக எந்த குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா பேசியிருக்காருங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தல அஜித் அவர்கள் விஜய் அவர்களை பத்தி எதுவுமே தவறா பேசல, அவரு ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை அவருடைய சொந்த கருத்தை பதிவு பண்ணாரு, மற்றபடி விஜயை தாக்கி பேசல அப்படிங்கிறதுக்கு முழு ஆதாரமா அவரே ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. இனிமேலாவது தளபதி விஜய் அவர்களை பத்தி அஜித் தாக்கி பேசிட்டாங்க, அஜித் எதிராக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய அந்த வாடகை வாய்களை தயவுசெய்து குறைச்சிக்குங்க. நீங்க என்னதான் பேசினாலும் சரி, விஜய் அவர்கள் மீது என்னதான் நீங்க கடுமையான விமர்சனங்கள் வச்சாலும் சரி, இனிமே நீங்க பேசுறத தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்க. அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, குறிப்பா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளா இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், நீங்க என்ன வேணாலும் கத்திங்க, எப்படி வேணாலும் பேசுங்க, தளபதி விஜய் அவர்களை தாக்கி எவ்வளவு வேணாலும் பேசுங்க, உங்களுடைய பேச்ச ஒரு வார்த்தை கூட நம்ம தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்க. நிச்சயமாக நான் அடிக்கடி சொல்றேன், 2026 தளபதி விஜய் அவர்களை தமிழக மக்கள் நிச்சயமாக முதலமைச்சரா ஆக்காம விட மாட்டாங்க. இது